இனிக்கும் கணிதம். கணித ஆர்வலர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதிக்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா? இன்று ஒரு சுவாரஸ்யமான நட்ட சதவீத தொடர்பான கணக்கை பார்ப்போமா? 8 பொருட்களை வாங்கும் விலை 10 பொருட்களை விற்கும் விலைக்கு சமமாக இருந்தால் இலாப அல்லது நட்ட சதவீதம் எவ்வளவு? எப்படி இருக்கிறது இந்த கணக்கு? கேட்ட உடனே விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா? உங்கள் விடையை சோதித்து விடுவோமா? 8 பொருட்களின் வாங்கும் விலை 10 பொருட்களின் விற்கும் விலைக்கு சமம் என்பதால் அடக்க விலை 10 என்போம். அப்படியானால் விற்ற விலை 8 ஆகும். இப்போது அடக்க விலை அதிகமாகவும் விற்ற விலை குறைவாகவும் இருப்பதால் கிடைப்பது நட்டம் தானே? நட்டம் என்பது அடக்க விலை மைனஸ் விற்ற விலை அல்லவா? எனவே நட்டம் ஈக்குவல் டு 10 கழித்தல் 8 ஈக்குவல் டு 2. நட்ட சதவீதம் என்பது நட்டம் பை அடக்க விலை பெருக்கல் 100 தானே? இப்போது அதற்கான கணக்கீட்டைச் செய்வோமா? நட்ட சதவீதம் ஈக்குவல் டு 2/10 பெருக்கல் 100. இப்படி கணக்கிட்டால் நட்ட சதவீதம் என்பது 20% தானே? எனவே 20% என்பது விடையாகும். என்ன கணித ஆர்வலர்களே, இக்கணக்கு பிடித்திருக்கிறதா? இது போன்ற கணித ஆர்வத்தை தூண்டும் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பல கணக்குகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அதே நேரத்தில் பல்வேறு கணித நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவும், அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை கற்றுக்கொள்ளவும் இனிக்கும் கணிதம் பகுதி உங்களுக்கு உதவும். மீண்டும் நாளை சந்திப்போமா? அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.